கடந்த வாரத்தில் முதல்வர் விஜயையும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் விமர்சித்து பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு செக் வைக்க தவேக அரசு மாஸ்டர் பிளான் தீட்டியுள்ளது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 2.77 கோடி சொத்து சேர்த்ததாக 2006ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் குறித்து கண்டறிய 2021ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக 2022இல் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 18 சொத்துக்களையும் பின்னர் சென்னை, மதுரை மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் உள்ள 1.21 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்களையும் அமலாக்கத்துறை முடக்கியது. கடந்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட போதும் அது இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தற்போது அமைச்சர்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசின் அனுமதி தேவை என்பதால் விசாரணைக்கு அனுமதி கோரி அமலாக்கத்துறை கடந்த 20ஆம் தேதி தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் பிரசாத் ஆச்சாரியா வழக்கின் தீர்ப்பையும் இதில் அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது விசாரணை நடத்த அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்பட்ட நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கில் கடிதம் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த கடிதத்தில் கடிதம் கிடைத்த 120 நாட்களுக்குள் மாநில அரசு விசாரணைக்கு அனுமதி தர வேண்டும், தவறும் பட்சத்தில் அனுமதி வழங்கப்பட்டதாகவே கருதப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு கடிதங்களும் பெறப்பட்டதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்துள்ள நிலையில் தமிழக அரசு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. 120 நாட்களுக்குள் அரசு எடுக்கும் முடிவை பொறுத்தே அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரத்தில் நடந்த திமுகவின் பொதுக்கூட்டத்தில் கூட முதல்வர் விஜயையும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவையும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறாக பேசியிருந்தார். அப்படி பேசிய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை சிக்க வைக்க இப்பொழுது முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக அரசு ஒரே ஒரு கடிதம் கொடுத்தால் போதும், மிச்ச வேலைகளை எல்லாம் அமலாக்கத்துறை பார்த்து கொள்ளும். இந்த நிலையில் எப்படியும் வரும் வாரங்களில் அமலாக்கத்துறைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரிக்க தமிழக அரசு சார்பில் அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டுவிடும் என்றே தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனிதா ராதாகிருஷ்ணனை விசாரிக்க விஜய் தலைமையிலான தமிழக அரசு அனுமதி கொடுக்குமா என்பது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.